கிருஷ்ணர் ஏன் ராமனா மாறினாரு? துவாரகையில கிருஷ்ணர் ராம அவதாரம் எடுத்ததோட மர்மம் என்னன்னு தெரியுமா? வாழ்க்கையில தீராத கடன் தொல்லை, மனக்கவலை இல்லனா கல்யாண தடையால அவதிப்படுறீங்களா? பல முயற்சிகள் பண்ணியும் தடைகள் விலகாம இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக ரீதியா ஒரு அற்புதமான தீர்வு இருக்கு. துவாரகையில கிருஷ்ணர் எடுத்த ராம அவதார கோலம் உங்களோட வாழ்க்கையோட இருள நீக்க வல்லது. இந்த தெய்வீக ரகசியத்தை அறிஞ்சு வழிபடுறதன் மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா இன்னல்களும் நீங்கி மங்களம் உண்டாகும். துவாரகையில கிருஷ்ணர் ஏன் ராமனா மாறினாரு அப்படிங்கறது பலரும் அறியாத ஒரு ஆன்மீக ரகசியம். ஒரு தடவை அன்னை ருக்மணி தேவி கிருஷ்ணர் கிட்ட அவரோட முந்தைய அவதாரமான ராம அவதாரத்தை பார்க்க விரும்புறதா சொன்னாங்க. பக்தியோட உச்சத்துல இருந்த ருக்மணியோட ஆசையை நிறைவேற்ற கிருஷ்ணர் வில் ஏந்தின கோதண்ட ராமனா காட்சி கொடுத்தாரு. இந்த நிகழ்வு கிருஷ்ணரும் ராமரும் ஒருவரே அப்படிங்கறத உலகத்துக்கு உணர்த்துச்சு. இந்த அவதார கோலத்தை வழிபடுறது இரட்டிப்பு பலன்களை கொடுக்கும். ராம அவதாரம் அப்படிங்கிறது தர்மத்தை நிலைநாட்ட எடுக்கப்பட்ட ஒரு ஒழுக்கமான அவதாரமாகும். கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது அன்பையும் ஞானத்தையும் போதிக்கக்கூடிய லீலைகளோட அவதாரமாகும். இந்த ரெண்டு சக்திகளும் இணையறப்போ அங்க எதிர்மறை ஆற்றல்கள் அழியுது. எந்த சூழல்லையும் தர்மம் தவறாம அன்போட இருக்கிறவங்களுக்கு இறைவனே நேர்ல வந்து அருளுவாரு அப்படிங்கிறது தான் இது. அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நீராடிட்டு தூய ஆடைகளை அணிஞ்சுக்கணும். பூஜை அறைய சுத்தம் பண்ணி ஒரு மரப்பலகையில மஞ்சள் துணிய விரிச்சு வைக்கணும். அதுக்கு மேல கிருஷ்ணர் அப்புறம் ராமர் இணைஞ்ச படத்தையோ இல்லனா தனித்தனி படங்களையோ வைக்கணும். நெய் தீபம் ஏற்றி வாசனை மிகுந்த ஊதுபத்திகளை ஏத்தி வைக்கணும். துளசி இலைகள் அப்புறம் மஞ்சள் நிற மலர்களால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும். நைவேத்தியமா பானகம், வெண்ணெய் இல்லனா கற்கண்டு படைக்கலாம். கற்பூர ஆரத்தி காட்டி தாம்பூலம் சமர்ப்பிச்சு வழிபாட்ட முடிக்கலாம். இந்த வழிபாட்டப்போ ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே அப்படிங்கிற மகா மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை 108 தடவை ஜபிக்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. அது மட்டும் இல்லாம ஸ்ரீராம ராம ராம ஜெயராமா அப்படிங்கிற மந்திரத்தை 28 தடவை ஜபிக்கிறதன் மூலமா மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். நம்பிக்கையோட சொல்றப்போ பலன் இரட்டிப்பாகும். கடன் தொல்லைகள் படிப்படியா குறைஞ்சு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களா தள்ளி போகக்கூடிய திருமண தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையும். குடும்பத்துல நிலவக்கூடிய சண்டைகள் மறைஞ்சு மன அமைதி அப்புறம் ஒற்றுமை உண்டாகும். ஜாதகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் அப்புறம் பித்ரு தோஷங்களோட தாக்கம் குறையும். தொழில் அப்புறம் வியாபாரத்துல இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்கி லாபம் பெருகும்.